திருப்பரங்குன்றமலை விவகாரத்தில் பழங்கானத்தத்தில் இந்து அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்த துவங்கியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றமலை விவகாரத்தில் பழங்கானத்தத்தில் இந்து அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியுள்ளனர். அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்கிய நிலையில் தற்போது திருப்பரங்குன்றமலை விவகாரம் குறித்து பழங்கானத்தத்தில் இந்து அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றமலை விவகாரத்தில் பழங்கானத்தத்தில் இந்து அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் பல்வேறு இந்து அமைப்பினர் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை ஆர்ப்பாட்டம் நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது அனுமதி வழங்கியது. இந்த நிலையில் மதுரை பாகநத்தம் பகுதியில் ரவுண்டானா பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொள்ளலாம் என அறிவித்த நிலையில் 700க்கும் மேற்பட்ட இந்து முன்னணி மற்றும் இந்து அமைப்பினர் தற்போது குவிந்து இருக்கின்றனர். தற்போது ஆர்ப்பாட்டமானது தொடங்கி இருக்கிறது. சுமார் 1 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிடப்பட்ட நிலையில் தற்போது அதற்கான ஆர்ப்பாட்ட பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பல்வேறு கோஷங்கள் அரசுக்கு எதிராகவும் காவல்துறையினருக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக கூறி வருகிறார்கள். மேலும் திருப்பரங்குன்றம் மலை இந்துக்களுக்கு சொந்தம் என்றும் உரிமை கொண்டாடிய வகையில் தற்போது பல்வேறு கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்கள் எழுப்பி வருவதால் தற்போது இந்த போராட்டமானது தொடங்கி இருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஏராளமான, அதாவது 1000க்கும் மேற்பட்ட இந்து அமைப்பினர்கள் கூடியிருப்பதால் இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்வதற்கான பணிகளும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் பாதுகாப்பு கருதி காவல்துறையினர் தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் போக்குவரத்து மாற்றமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த பகுதியில் 400க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி அருண்.